உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்கள், தோழர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் கடந்த 25ஆம் தேதி முந்தா நாள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் நடத்திய செயல் வீரர்கள் கூட்டம், அதில் செங்கோட்டையன் பேசுனதை பற்றியும் விஜய் பேசுனதை பற்றியும் அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சில செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோ. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு தற்குறி கும்பல் மட்டுமல்ல, ஒரு தருதலை கூட்டம் அப்படிங்கிறத பல முறை அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று கருதப்படுகின்ற அதிமுகவில் 50 வருஷம் குப்பை கொட்டின செங்கோட்டையன் போயிருக்கிறாரு. இன்னும் ஓபிஎஸோடு இருந்த பிரபாகர் போயிருக்கிறாரு. இப்படியெல்லாம் சில பேர்லாம் போயிருக்கிறாங்க. இப்போது விஜய்க்கு ஆதரவு பெருகிட்டு இருக்குங்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசுனது முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதே போல் விஜய் பேசுனதை பற்றியும் விஜய் பேசின சவடால் பேச்சின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி பேசின செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது, தேர்தல் சின்னமாக விசில் சின்னம் கிடைத்திருக்கிறத பற்றி புலகாங்கிதம் அடைந்து அடுத்த முதலமைச்சர் விஜய் தாங்கிறதெல்லாம் பேசிட்டு கடைசியாக ஒன்று பேசினார். என்னென்னா, அந்த பேச்சை நீங்கள் கேட்டு பாருங்கள். நமக்கு விசில் சின்னம் கிடச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனாலும் நம்முடைய தொண்டர்களெல்லாம் இந்த விசில் எடுத்துகிட்டு போய் தப்பாக எதுவும் பண்ணி கோளாறு பண்ணிடாதீங்க. மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்க, வயசானவங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் காதில் விசிலை ஊதி கடுப்பேற்றி நமக்கு வரக்கூடிய ஓட்டையும் கெடுத்துடாதீங்க. அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் விசில் அடிக்கிறேங்கிற பேரில் விசில் அடித்து அவங்க தூக்கத்துக்கு எடுத்து வர்ற ஓட்டையும் கெடுத்துடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி அவர் தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். இந்த அட்வைஸ் பண்ணும்பொழுது எல்லா பேரும் சேர்ந்து கேன்னு சிரிக்கிறான். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த அட்வைஸை அந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று நமக்கு தெரியல. ஆனால் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, ஐயா விஜய் பின்னால் திரண்டிருக்கிறதெல்லாம் நான் இந்த கட்சிக்கு வந்தாலும் விஜய் பின்னால் திரண்டிருக்கிறவங்க பூரா எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு தற்குறி தருதலை கூட்டம் தான். இந்த கூட்டம் என்ன வேணாலும் அராஜகமாக நடந்துக்கும். ஆகையினால அப்படி அராஜகமாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய ஓட்டையும் கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிடாதீங்க என்று தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கும் சேர்த்தே ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போது விஜய் பின்னால் திரண்டுக்கிற கூட்டம் எதற்கும் கட்டுப்படாத, குறைந்தபட்ச நாகரிகம், பண்பாடு, அரசியல் முதிர்ச்சி எதுவும் இல்லாத ஒரு அராஜக லும்பன் கும்பல் என்பதைத்தான் செங்கோட்டையன் தெளிவாக 2 வரியில் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த கூட்டம் எவ்வளோ மோசமான கூட்டங்கிறத நம்ம கரூரில் நடந்த கூட்டத்தில் இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, ஜென்ரேட்டர் ரூம் மேலே ஏறி குதித்தது, அடுத்த வீட்டு கூரை மேலே ஏறி நின்னது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நின்னது, இப்படிலாம் நிறைய நம்ம பார்த்தோம். இது அன்னைக்கு அதே 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் கூட்டம் நடக்குது. மொழிப்போர் தியாகிகளுக்கு விஜய் அஞ்சலி செலுத்துகிறார். மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற கூட்டத்தில் எல்லா பேரும் கேன்னு விசில் அடிக்கிறான். இப்போ மொழிப்போர் தியாகிகள் நாள் என்பது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மொழியை, இந்தி திணிப்பை எதிர்த்து களமாடிய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு கௌரவமான நாள். அந்த நாளில் அந்த தியாகிகளுக்கு கௌரவமாக அஞ்சலி செலுத்துங்கிற அடிப்படை அறிவு, அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் அங்கே போய் எல்லா பேரும் விசில் அடிக்கிறான். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய யோகிதை. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால், ஈரோடு கூட்டத்தை இப்போ போன 2 மாதத்துக்கு நடந்த ஈரோடு கூட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஈரோடு கூட்டத்தில் விஜய்கிட்டேருந்து ஃப்ளையிங் கிஸ், பறக்கும் முத்தத்தை வாங்குவதற்கு ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த லைட்டுக்காக கட்டப்பட்டிருக்கு இந்த டவர், அந்த கோபுரத்தில் போய் வேறு நின்றுட்டு நீ எனக்கு ஃப்ளையிங் கிஸ்ஸு கொடுன்னு அங்கே கலாட்டா பண்ணுறான். இந்த பையன் விஜய் என்ன அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீ வீடியோவில். விஜய் கத்துறான், கீழே இறங்கு, நான் முத்தம் தர்றேன், கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி முத்தம் தருவதாக உத்தரவாதம் கொடுத்ததற்கு பிறகு அந்த பையன் கீழே இறங்குறான். ஏன் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறான். இதை ஒரு அரசியல் கூட்டத்தில் ஒரு நடிகனுடைய ரசிகன் என்கிற முறையில்
அங்கே போய் நின்று இவ்வளோ அருவருப்பாக கலாட்டா பண்ணுற கும்பல் தான் இந்த கும்பல். இந்த கும்பல் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுது. இந்த கும்பலுக்கு தலைமை தாங்கக்கூடிய விஜய் நாளைக்கு வந்து அதிகாரத்துக்கு வரப்போகிறாரு. இவர் வந்தால் எல்லாத்தையும் தலைவப்புற மாற்றி கிழிச்சிருவாருன்னு ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கானே. இதை போல் வந்து மோசமான ஒரு கருத்து, இதை போல் மோசமான ஒரு பார்வை வந்து உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? இப்போ இதுதான். அது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எவனாவது அரசியல் பேசுகிறான்னா எவனும் அரசியல் பேசுகிறதில்ல. விஜயை பார்த்தா டிவிக்கேன்னு கூச்சல் போடானுங்களே தவிர எவனுக்கு அடிப்படை அரசியலோ அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரமோ அரசியல் போக்குகளோ அரசியல் பிரச்சனைகளோ எதை பற்றியும் தெரியாத ஒரு தற்குறி தருதலை கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த கூட்டம் வந்து நடத்தையிலே நிரூபிக்குது. இந்த கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம்தான் என்பதை அந்த கட்சியினுடைய பெரும் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற செங்கோட்டையனை நேரடியாக விஜயை வச்சுக்கிட்டே பேசியிருக்கிறாரு தான் நம்ம அதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இது இப்படிப்பட்ட கூட்டம்தான். இந்த கூட்டத்தின் கையில், இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற விஜய் கையில் அதிகாரம் கிடச்சின்னு சொன்னால் இந்த குரங்கு கையில் பூமாலன்னு சொல்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி தமிழ்நாடு குட்டிச்சுவராயிருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் அடுத்து பேசுனீங்கன்னா விஜய் அந்த கூட்டத்தில் பேசுகிறார். இப்போ விஜய் கடந்த ஒரு 2 வருஷத்தில் ஒரு 5-6 கூட்டம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த கூட்டத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்கிற படத்தில் என்ன மாதிரி சவடால் வசனம் பேசுகிறானோ அதே மாதிரி எழுதி கொடுக்குற வசனத்தை அந்த மேடையில் பேசுகிறத தாண்டி சொந்தமாக அரசியல் பிரச்சனைகளை புரிஞ்சு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசின பேச்சுன்னு ஏதாவது ஒன்றை காட்டுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தினையும் விஜய் பேசின பேச்சு முழுக்க சினிமாவுக்கு எப்படி எழுதி கொடுக்கப்பட்ட வசனத்தை ரிஹர்சல் பண்ணிட்டு பேசுகிறாரோ அதே மாதிரி தான் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் என்ன, எல்லாமே முழுக்க சவடால். ஒரு 18 நிமிஷம் பேச்சு. அந்த பேச்சில் முழுக்க வெறும் சவடால் தானே தவிர அரசியலை பற்றியோ தேர்தலை பற்றியோ தேர்தலில் வந்து ஒரு காலம் இவங்க அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வாங்கிறத பற்றியோ அல்லது தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத பற்றியோ எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் எழுதி கொடுக்கப்பட்ட சினிமா வசனத்தை தான் அந்த பையன் பேசினாருங்கிறத நீங்கள் அந்த பேச்சு கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ விஜயை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கூட்டத்திலுமே 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேலே பேசுறது கிடையாது. அதுக்கு மேலே எழுதி கொடுத்தா அந்த பையனால் பேச முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்போ எழுதி கொடுத்ததை கூட பேசுவதற்கு திராணியற்ற ஒரு பையன் பின்னால் கூட்டம் திரண்டிருக்கிறது என்பதனாலே அவனை வச்சு விளையாடக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது பார்த்திங்களா. ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இந்த நிர்மல்குமார், இப்படி ஒரு கும்பல் இருக்குது. அதாவது விஜயை வச்சு ஏதாவது அதிகாரத்திற்கு வந்து ஒரு பெரிய கொள்ளையை நடத்தலாமா என்று பெரிய நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் வந்து அவனை ஆட்டி படைக்குது. அந்த கும்பலினுடைய எதிர்பார்ப்பு, அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த விஜய் ஒரு சினிமா வசனம் பேசுகிறத தாண்டி அந்த ஆளால் அரசியலை பேச முடியாது என்பது தான் நாம் வந்து பார்க்குற யதார்த்தம். அவர் என்ன பேசுகிறாரு, நான் வந்து தலை வணங்கிடுவேனா, நான் வந்து என்னை மிரட்ட முடியுமா, என்னை பணிய வைக்க முடியுமா, ஆச்சா போச்சா அம்பலம் தம்பலான்னு வந்து பேசுகிறார். நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னை வந்து பணிய வைக்க முடியாது அப்படின்னு. இந்த பையன் பணிய வைக்க முடியாதுங்கிறதுக்கெல்லாம் கடந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு சினிமாவை வந்து ஜெயலலிதா முடக்கின உடனே போய் காலில் விழுந்து அப்பனும் மகனும் காலில் விழுந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வந்து தன்னை விடுவித்து கொண்டவர்கள் தான் இந்த யோக்கியர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சிபிஐ விசாரணைக்கு 2 தடவை போயிருக்கிறாங்க. இந்த 2 தடவை போகும்பொழுது ஒரு தடவையாவது எனக்கு வந்து வாய்தா வேணும்னு கேட்குறது துப்பு கிடையாது. கூப்பிட்ட உடனே போய் அங்கே நிற்கிறார் அந்த பையன். இந்த கரூர் கேஸில் எஃப்ஐஆரில் வந்து இருக்கக்கூடிய அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய இது ஆதவ அர்ஜுனாவோ அல்லது நிர்மல்குமாரோ இவன்லாம் ஒரே நாளில் விசாரணை முடிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் அந்த எஃப்ஐஆர்லேயே இல்லாத குற்றம் சாட்டப்படாத விஜயை 2 தடவை டெல்லி கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஏன்டா என்னை கூப்பிட்டு விசாரிச்சிங்க, விசாரணையில் என்ன சொன்னாங்க, என்ன கேட்டீங்க, எதுவும் தெரியாது. ஆகவே ஒரு சிபிஐ விசாரணைன்னு தலைதறிக்க ஓடி கும்பிடு போட்டு வந்த இந்த நபர் எழுதி கொடுத்த வசனத்தை ஆகா நான் வந்து என்னை யாரும் பணிய வைக்க முடியாது, நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன், ஆச்சா போச்சா அம்பலம் தம்பலன்னு பேசுகிறது போல் பேசுகிறது பார்த்தீங்களா. பேசுகிறது பிரச்சனை இல்லை, அவங்க அப்படி தான் பேசுவான். ஆனால் அந்த பேச்சை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு பெரிய மாபெரும் வீரன் நினச்சிக்கிட்டு பின்னால் கைதட்டி கெக்கேன்னு சிரிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த லும்பன் கும்பல் தான் நமக்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கணும். 2வது விஷயம், அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, நான் வந்து லஞ்சம் தொடவே மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன், லஞ்சம் வாங்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் நான் தொடவே மாட்டேன் என்று ஒரு சவடால் பேச்சு. அந்த பேச்சும் பேச்சும் பொழுது கேன்னு கத்துறான்.
நான் கேட்குறேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி உத்தரவாதம் ரொம்ப பேர் கொடுத்துருக்கான். இப்போ நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேங்கிற வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வசனம் கடன் வாங்கப்பட்ட வசனம். இது ஏற்கனவே மோடி பேசின வசனம். அந்த வசனத்தை இவங்க கடன் வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க. இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றுலையும் சரி, நான் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எவெல்லாம் பேசி அதிகாரத்துக்கு வந்தானோ அத்தனை பேர் மேலேயும் ஊழல் புகார் இருக்குது. ஜெயலலிதா உட்பட ஜெயலலிதா ஊழல் புகாருக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுப்பதனாலே ஒருத்தன் யோகியன் ஆகிட முடியாது. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட நிறைய கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது, அதனால் நான் ஊழல் பண்ண மாட்டேன். அப்படியா? நிறையா பணம் வச்சுருக்கிறதுனால ஊழல் பண்ணாமல் இருப்பான் ஒருத்தன்? நாம் கண் முன்னால் பார்க்குற வரலாறு என்னென்னா, சின்ன வேலையில் இருக்கவன் சின்னதாக ஊழல் பண்ணுவான். இப்போ ஆஸ்பத்திரியில் வாட்ச்மேனாக இருக்கிறவன் 2 ரூபா 5 ரூபா காசு வாங்குறதோடு நிறுத்திக்குவான். ஆனால் எவன் பெரும் பணக்காரனாக இருக்கானா, எவன் பெரிய பொறுப்பில் இருக்கானா, அவன் தான் பெரிய பெரிய ஊழலாம் பண்ணுறான். ஆகவே காசு நிறையா இருக்குங்கிறதுனாலே ஒருத்தன் ஊழல் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒருத்தன் நம்பினா அவனை போல முட்டாள் யாரும் இல்லை என்று தான் அர்த்தம். அப்போது விஜய் சொல்கிறாரு, நான் எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இதை நம்புவதை போல பேதமை வேறு எதுவும் இல்லை என்பதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்கிற, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கா? செங்கோட்டையன் எப்படிப்பட்ட ஆள்? மிகப்பெரிய ஊழல் புகார்களுக்காக சிக்கன். இப்போ ஈரோட்டில் போய் நீங்கள் இங்கே போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் செங்கோட்டையனோட யோகிதை என்னன்னு. இது அது மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையில் கூட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி ஜெயலலிதாவால் தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த செங்கோட்டையன். இவ்வளோ பெரிய யோகியர் தான் அவர் இப்போ கூட இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். ஆதவர்ஜுனா இவ்வளோ செலவு பண்ணுறான். இப்போ விஜய் நடத்துகிற மாநாடுகள், கூட்டங்கள் அத்தனைக்கும் கோடிக்கணக்கில் செலவழிக்கப்படுது. விஜய் ஒன்று சொந்த காசில் செலவு பண்ணியிருக்கியா அல்லது வேறு ஏதாவது ஸ்பான்சர் பண்ணாங்களா? என்ன கணக்கு எவனுக்கும் தெரியாது. இப்போ பெரும்பகுதி ஆதவர்ஜுனா தான் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆதவர்ஜுனாவுக்கு எங்கேருந்து பணம் வர முடியும்? முழுக்க இந்தியா முழுவதும் அவன் மாமனார் நடத்துகிற லாட்ரியில் அடிக்கப்படுகின்ற கொள்ளையில் தான் அந்த காசெல்லாம் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது சுற்றி இருக்கிறவனை பூரா 1ஆம் நம்பர் களவாணிப்பையெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு நான் ஊழலே பண்ண மாட்டேன்னு ஒருத்தன் பேசுகிறான், அதை பார்த்து கைதட்டுறான் அப்படின்னு சொன்னால், இந்த கைதட்டுற கேனப்பயல்களை போல் உலகத்தில் எவனா இருக்க முடியுமா? இதுதான் நம்ம அவங்ககிட்ட புரிஞ்சிக்க வேண்டியது. சரி, ரெண்டாவது, நான் ஊழல் யாரையும் செய்ய விட மாட்டேன், இந்த சவடால் பேச்சு வேறு. சரி, நாளைக்கு நீ ஆட்சிக்கு வர்றதாவே வச்சுக்கோ, யாரை வச்சு நிர்வாகம் பண்ணுற? இப்போ இருக்கிற இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி தான், இதே இருக்கிற ஆர்டிஓ தாசில்தார் தான், விஓஓ தான், இதே போலீஸ் தான். இப்போ எந்த போலீஸு திமுக ஆட்சியில் லஞ்ச ஊழல் பெருகி போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேசுகிறீங்களோ, அதே போல் அதே நிர்வாகம் தான், அதே போலீஸ் தான், அதே அதிகாரிகள் தான் நாளைக்கு ஆட்சியில் இருப்பான். இவெல்லாம் நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தோடனே யோகியவனாக மாறிடுவானா? அப்போது இந்த ஊழலில் நான் ஒழிப்பேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறது மிகப்பெரிய பித்தலாட்டு பேச்சு. இதை எவன் பேசினாலும் அவன் அயோக்கியன்னு அர்த்தம். ஏன்னா அந்த முதலாளித்துவ அமைப்பு முறை என்பது பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு சட்டபூர்வமாக அனுமதிச்சுட்டு, எவ்வளவு வேணாலும் சொத்து சேர்க்கலான்னு சட்டபூர்வமாக அனுமதிச்சுட்டு, நான் ஊழலை ஒழிப்பேன்னு ஒருத்தன் சொன்னால் அவனை போல பச்சை அயோக்கியம் எவனும் இல்லை என்பது தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான உண்மை. இப்போ அந்த அரசு நிர்வாகத்தில் ஊழல் எங்கே நடக்குது? எல்லா அரசு திட்டங்களையும் கான்ட்ராக்ட் விடுறான். கான்ட்ராக்டில் தான் 30%, 40%, எம்எல்ஏக்கு 5%, மந்திரிக்கு 10%, இப்படி தான் ஓடுது. எந்த ஆட்சி இருந்தாலும் அப்படி தான் ஓடுது. எல்லா மாநிலங்களையும் அப்படி தான் ஓடுது இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நான் கேட்குறேன், விஜய் ஒரே ஒரு ஊழலை ஒழிப்பேன் நீ சொல்கிறிய, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் கான்ட்ராக்டுக்கு எந்த வேலையும் விட மாட்டோம், அரசு அதிகாரிகளை வைத்து, அரசு பொறியாளர்களை வைத்து, அரசு வல்லுநர்களை வச்சு நாங்கள் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவதற்கு தயாரானி? அப்படி செய்ய முடியுமா? அப்படி கடந்த காலங்களில் நடந்திருக்கு. நிறையா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கூட முழுக்க அரசாங்கமே கட்டினது. அதில் இப்போ பெரும்பகுதி ஊழல் இல்லைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படி நான் கான்ட்ராக்டே ஒழிப்பேன், எல்லாமே அரசு அதிகாரிகளை வச்சுட்டே செய்வேன்னு சொல்கிறதுக்கு தயாரானி? இப்போ கான்ட்ராக்டுக்காரன் இருக்கிறவர்களையும் ஊழல் ஒழிக்க முடியாது, கான்ட்ராக்ட் நடக்கிறவர்களையும் எம்எல்ஏ எம்பிக்கள் காசு வாங்குறது தடுக்க முடியாது. இதை நம்ம கண் முன்னால் பார்க்குறது. அப்போது இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அப்போது இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சிக்காமல் நான் ஊழலை ஒழிப்பேன், நான் ஒரு சல்லி கூட காசு கூட வாங்க மாட்டேன், எனக்கு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு சவடால் பேச்சு பேசுகிறத நம்புகிறவன் 1ஆம் நம்பர் கேனப்பையன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இன்னொன்று சொன்னார், எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் கடந்த 30 ஆண்டுகளாக மக்களுக்கு என்ன செய்கிறதுங்கிறத பற்றி சிந்திச்சு மக்களுக்காக உழைப்பதை பற்றி சிந்திச்சு மக்களுக்கு உழைக்கிறதே என்னுடைய ஒரிஜினல் கேரக்டராக மாறிப்போச்சு. நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த பேச்சை.
இவருடைய கேரக்டரே மக்களுக்காக உழைப்பது ஒரிஜினல் கேரக்டராக மாறி போச்சான். இது என்ன பித்தலாட்டம், எவ்வளோ ஃப்ராடு பேச்சு. நீ வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறான். இந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்து ஏதாவது பொதுக்கூட்டங்களில் வந்து தலையை காட்டுறதோட சரி. 41 பேர் செத்தான் வீட்டு வாசலில் போய் நின்று ஒரு வார்த்தை வந்து துக்கம் கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. இவன்கிட்ட காசு இருக்குங்க தான் எல்லாரையும் வந்து மெட்ராஸுக்கு வர சொல்லி மண்டபத்தில் உட்கார வச்சு நான் பேசினேன் அழுதேன்னு சொல்லி ஒரு பத்திரிகைகளை வச்சுட்டு ஊடகங்களை வச்சுட்டு ஒரு பேட்டி கொடுத்து 41 பேர் செத்து போன குடும்பங்களுக்காக ஏதோ கண்ணீர் விட்டுற மாதிரி ஒரு பொய்யை கிளப்பி விட்டானுங்களே தவிர நேராக வீட்டுக்கு போய் கூட அது ஆறுதல் சொல்வதற்கு துப்பு கிடையாது. வெளியில் மக்களை சந்திக்கிறது கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பே கொடுத்துருக்குறாங்க அரசாங்கமே. ஒன்றிய அரசாங்கம் அமித்ஷா கொடுத்துருக்குறாரு. அதை தாண்டி இவன் வந்து 10 பேரை வந்து அடியாளம் வச்சுக்கிறான். பவுன்சர்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி 10 பேர். உனக்கு என்னத்துக்கு இந்த பாதுகாப்பு? அப்போ மக்களை விட்டு நடைமுறையில் விலகி வெகு தூரத்தில் இருந்துக்கிட்டு மக்களை கிட்டே நெருங்க விடாமல் வச்சுக்கிட்டு நான் வந்து மக்களுக்காக தான் உழைக்கிறேன், மக்களுக்காக தான் சிந்திக்கிறேன்னு பேசுனா அதை போல் ஃப்ராடு வேறு எதுவும் உண்டா? இந்த ஃப்ராடு பேச்சை நம்பி கைதட்டுறவனை போல் கேனப்பே உலகத்தில் எவனாவது உண்டா? இதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த 2 வருஷத்தில் நீ இவ்வளோ சவடால் பேச்சு பேசுகிறல, மீட்டிங் கொடுத்தா எவனாவது எழுதி வச்சுக்கிறத, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்து, ஒரு பேட்டி கூட பார்ப்போம். எதுக்கும் கிடையாது. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. பத்திரிகையாளர்களை பெரும்பாலும் இந்த ஃபாசிஸ்ட்டுகள் சந்திக்கவே மாட்டான். ஏன்னா பத்திரிகையாளர் சந்தித்து 4 கேள்வி கேட்டு இவனால் வந்து பதில் சொல்ல முடியலைன்னா இவனுடைய இமேஜ் எல்லாம் காலியாகிடும். இப்போ எப்போதும் ஃபாசிஸ்ட சிந்தனை கொண்டவர்கள் எப்போதுமே என்னென்னா தன்னுடைய இமேஜை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. அதனால தான் மோடி பேட்டியே கொடுக்குறது கிடையாது. மன்மோகன் சிங் எல்லா இடத்துல பிளேனில் கூட பேட்டி கொடுப்பார். ஆனால் மோடி கொடுக்க மாட்டார். இவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த பையன். எது தடுக்குது? அப்போ அங்கே போனால் தன்னுடைய யோகியதை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் பேட்டி கூட கொடுக்குறதில்ல. இப்படி தன்னை வந்து விலைக்கு தனியாக வைத்துக்கொண்டு ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நான் மக்களுக்காக தான் வந்து பாடுபடுறேன், மக்களுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பேசுகிறது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ திமுக தீய சக்தி. இப்போ புதுசாக இப்போ வந்து வாய் திறக்காமல் இருந்து அதிமுகவையும் சேர்த்து அதிமுக ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இல்லையா? இப்போ திமுக விமர்சிக்கிறதை பற்றி நமக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உலகத்தில் திமுக உத்தமமான கட்சி, சுத்த சுயம்பிரகமான கட்சி அப்படின்லாம் நம்ம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. தவறுகள் நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ நீ இவ்வளோ பேசுகிறீல்ல, இப்போ திமுக எல்லோரும் பேசுகிறான், பிஜேபி ஏடிஎம்கே எல்லோரும் பேசுகிறான். திமுக வந்து வீழ்த்திட்டு திமுக ஒழிச்சே தீரணும், திமுக ஆட்சியிலேருந்து அகற்றியே தீரணும்னு. ஏண்டா அகற்றணுங்கிறது எவனாவது காரணம் சொல்கிறானா? இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற இது என்னென்னா, இப்போ திமுக மேலே குறை சொல்கிறது, குறைகள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் திமுகவை வீழ்த்திட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரணும், எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குற எவனாவது திமுகவோட யோக்கியமாக எவனாவது ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒருத்தரும் கிடையாது. அண்ணா திராவிடம் இப்போ எடப்பாடி எடுத்துங்க. எடப்பாடி மேலே எவ்வளோ ஊழல் புகார் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஊழல் பணத்தில் வந்து எப்படி வந்து பதவிக்கு வந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அந்த தமிழருவி மணியன் மாதிரி ஆட்கள் வந்து இப்போ திரும்ப பிஜேபிக்கு போய் வாசனோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆள் வேறு கத்துறான், பிஜேபி திமுக ஆட்சியை ஒழித்தே தீரணும். எல்லாரும் இப்போ வந்து ஒன்று கூடி திமுக வீழ்த்தியே தீரணும், ஆட்சியிலேருந்து அகற்றியே தீர வேண்டும் என்று பிஜேபிக்கு வந்து வாழாந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா, இப்போ திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றி விட்டு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகின்ற எவனாவது திமுகவை விட நாங்கள் யோக்கியமாக இருந்திருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு எவனா ஒருத்தர் இருக்கான்னு நான் சொல்லுங்கள். ஒருத்தரும் கிடையாது. திமுகவோட பெரிய ஊழல் கும்பல் தான் வந்து பிஜேபி. திமுகவோட பெரிய ஊழல் நடத்துகிற கூட்டம் தான் அதிமுக கூட்டம். அப்போ சில்லற இப்போ டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லா பேரும் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கொள்ளையடித்தவங்க தான். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு இப்போ திமுக தான் ஊழல் கட்சி, நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொன்னால் அதை நம்புவதைப் போல் முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது என்பது தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து என்ன பொதுவாக என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ விஜய் போன்றவர்களுக்கு ஓட்டு போடணும்னு பேசுகிற இந்த வந்து விசிலடிச்சான் இந்த கும்பல் இருக்குது பாருங்கள், இந்த லும்பன் கும்பல், இவங்கெல்லாம் பொதுவாக என்ன பேசுகிறாங்கன்னா சாதாரண மக்களுமே அதை நம்புகிறாங்க. சரி, இப்போ திமுக ஆண்டுடுச்சு, அதிமுக ஆண்டுடுச்சு, ஒரு தடவை விஜய் தான் வரட்டுமே. இப்போ சீமான் கூட தான் பேசுகிறார். எடப்பாடி அதிகாரத்துக்கு வந்துட்டார், ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்துட்டார். இப்போ அதிகாரத்துக்கு வராமல் இருக்கிறது நானும் தம்பி விஜய் தான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். என்னடா அது? என்ன இப்போ கல்யாணத்துக்கு வந்து கேட்ரிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறதா? அது எனக்கு ஒரு தடவை உனக்கு ஒரு தடவைன்னு
இது ஒரு ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் அதில் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இருக்குது என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எனக்கு ஒரு தடவை கொடுக்கறது போல் பாமரத்தனமான பேச்சு வேறு ஏதாவது உண்டா? இப்படி தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக களமாடுகின்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கும்பல் இருக்குது பார்த்திங்களா? அது பிஜேபி தலைமை, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும், இப்போ என்ன கூட்டணிக்கு ஒருத்தனை வரமாட்டேங்கிறான்னு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது விஜயா இருக்கட்டும், யாரோட கூட்டு சேர்ந்தது தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிற இப்போ பாமக ராமதாஸ், ஓபிஎஸ், சசிகலா, அதே மாதிரி பிரேமலதா, இப்படிப்பட்ட கும்பலாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற அத்தனை பேச்சும் முழுக்க முழுக்க மறைமுகமாக பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாந்து கால் ஊன்ற வைத்து தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் மாதிரி குட்டிச்சுவராக்கிறதுக்கான துரோக வேலை தான் இந்த திமுக எதிர்ப்பு கூட்டணி என்பது. அதனால் திமுக மேலே நமக்கு 1000 குறைகள் இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இன்றைய வரையில் ஓரளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த மதவாத கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளே செல்வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டை பாழ்படுத்துகின்ற அந்த வேலையை ஓரளவுக்கு கொஞ்சம் தடுத்து வச்சுருக்குது திமுக என்பதில் நாம் யாரும் அதை மறுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அபாயம், இந்தியா முழுவதும் தங்களுடைய ஆதிக்கத்தை, செல்வாக்கை நிலைநாட்டி கொண்ட இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா கும்பல் தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்கிற ஆத்திரத்தில் இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது கால் பதிக்கணுங்கிறதுக்காக எல்லா கிரிமினல் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொறுக்கி அரசியலில் பிழைப்புவாத அரசியலில் கரகண்ட எல்லா கும்பலையும் ஒன்று சேர்த்து திமுகவுக்கு எதிராக பேசணும், திமுகவுக்கு எதிராக இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு அவர்கள் எல்லா வேலையும் செய்கிறார்கள். இது திமுகவுக்கு ஓட்டு போடுறதா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. இந்த தேர்தலில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்க போகிறோமா இல்லையாங்கிறது தான் இந்த தேர்தலோட பிரச்சனையை தவிர யார் ஆட்சிக்கு வர்றது என்பது அல்ல என்பது தான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஆகையினால் இந்த தேர்தலை யார் கூட்டணி, யார் யாரோட சேருவா என்பது அல்ல பிரச்சனை. நாம் இந்த ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் பிஜேபியை விரட்டி அடிக்கப் போகிறோமா இல்லையா என்பது தான் இந்த தேர்தலில் முக்கியமான அம்சம் என்பதை நம்முடைய வாக்காளர்கள், தமிழ்நாட்டு நலனை சிந்திப்பவர்கள், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மத நல்லிணக்க சூழலை பாதுகாக்க வேண்டும் நினைப்பவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். யார் ஆட்சிக்கு வர்றது என்பது அல்ல, பிஜேபியை தடுப்பது எப்படி என்பதுதான் இந்த தேர்தலில் நாம் சிந்திக்க வேண்டியது. நன்றி.